நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. கருணாநிதி உயிரோடு இருக்கிற காலத்திலேயே தலைவர் பதவியை தனக்கு கேட்டு ஸ்டாலின் தொடர்ந்து தொந்தரவு செய்கிறார். ஆனால் கருணாநிதி தர மறுக்கிறார். அதன் பிறகுதான் செயல் தலைவர் என்ற ஒரு பதவி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டது. செயல்படாத தலைவர் கருணாநிதி. கருணாநிதி மகனை கூப்பிட்டு கேட்குறான், ஏண்டா ஒரு கட்சி தொண்டை நான் எப்போ சாவன்னு பேசுகிறான், நீ அதை கேட்டுட்டு இருக்கியே, உன்னுடைய விருப்பமும் அதான். இப்படியே அப்பா மகன்கிட்ட கேட்குறாரு. கருணாநிதி சொன்னால் கலாநிதி மாறன் கேட்பார், தன்னுடைய பங்கை கொடுப்பார். இப்படியெல்லாம் தயாநிதி மாறன் முயற்சி பண்ணுறாரு. இல்லை, இந்த நேரத்தில் அவர் போய் தொந்தரவு பண்ணாது. யார் கருணாநிதியை பார்க்கணும் விரும்பினாலும் ஸ்டாலின் வழியாகத்தான் பார்க்க முடியும். கோபாலபுரத்தில் அவர் சிறை வைக்கப்பட்டார். ராசாவை பின்ன நகர்த்த முடியுமா? அவரே சொல்கிறார, ஆட்சியை அதிகார கைப்பிடியில, சாதியை கைப்பிடியில, என்னுடைய அறிவு ஏமாற்றுகிற அறிவு, 2G அறிவு, பெரியாரை வைத்து மோசடி செய்கிற அறிவு எல்லாம் என்கிட்ட இருக்கு. என்னடா அசைக்க முடியுமா? என்கிட்ட ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன இருக்கு? ட்விஸ்ட் இருக்கு. அதை போட்டா ட்விஸ்ட் ஆயிரும். இப்படி பல விஷயங்களை ரகசியங்களை வைத்திருக்கிறவர் தான் ராஜா. ராஜாவை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து அந்த அதிகாரத்தை தான் இயக்குவதுதான் எதிர்கால திட்டம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு அப்படின்ற நிலையில் அது எப்போ சூடு பிடிக்குது அப்படின்னும் போது இந்த வார்த்தை பரிமாற்றங்கள், இவங்க ஒரு கருத்து சொல்லும்போது அதற்கு எதிர்கருத்து அப்படின்றது வரக்கூடியதை நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த வரிசையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை வீட்டு சிறையில் வைத்திருந்தார் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருந்தார். அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கும் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, தலைவர் கலைஞர் அவர்களை நான் வீட்டு சிறையில் வைக்கலை, அவர் ஆசைப்பட்டதெல்லாம் நான் அப்போ செஞ்சேன், அவருடைய இதய சிறையில் தான் நான் உட்பட உடன்பிறப்புகள் எல்லாருமே இருந்தோம், கலைஞர் அவர்களின் பெயரை உச்சரிக்க கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதை கிடையாது, தகுதி கிடையாது அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தியிருந்தார். இதில் எது உண்மை, என்ன நடந்தது அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா அவர் 2018 அவர் காலமானார். ஆனால் அதற்கு முன்னாடியே அவர் ரொம்ப செயலிழந்து தான் இருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு என்ன காரணம்? திமுகவை பொறுத்தவரை கருணாநிதி தான் திமுக பேஸ். ஆமாம், திமுக தான் கருணாநிதி, கருணாநிதி தான் திமுக. இப்போ கருணாநிதியினுடைய அந்த 94 ஆண்டு காலம் உழைப்பு என்பது தான் இன்றைக்கி திமுக இப்படி ஒரு அடையாளத்தோடு நிற்பதற்கு காரணம். திமுகவை ஆரம்பித்த அண்ணாதுரை 67 ஆட்சிக்கு 69 இறந்துட்டார். 69லேருந்து 2018 வரை கருணாநிதி தான் திமுகவினுடைய அடையாளம். ஆனால் அவர் வயோதிகம் காரணமாக ஓய்வெடுக்க சொல்லி அழுத்தம் கொடுத்தது ஸ்டாலின் தரப்பு. அது உண்மைதான். எடப்பாடி சொல்கிறது உண்மைதான். சிறை வைத்தாருன்றாரு. இல்லை, அதாவது பெரிய தலைவர்களை அரசு வீட்டு சிறையில் வச்சுருக்கும். வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. 2 காவலர்களை அரசாங்கம் போட்டிருக்கும். அதுவும் ஒரு வகை சிறை தான். இப்போ ஜெயிலில் அடைப்பது மட்டும் சிறை இல்லை, வீட்டுக்குள்ளே வைப்பதும் சிறை தான். நீங்கள் காஷ்மீருடைய சிங்கம் சொல்லுவாங்க ஷேக் அப்துல்லாவை. ஆமாம், ஷேக் அப்துல்லா நம்ம ஊர் கொடைக்கானலில் ஒரு பெரிய பங்களாவில் ஏறக்குறைய 6 வருட காலம் சிறை வைத்திருந்தார். அதுக்கு பேரும் சிறை தான். ஏன் கொடைக்கானலில் கொண்டு வராங்கன்னா, காஷ்மீர் ஒரு குளிர்ச்சியான பகுதி. நீங்கள் திகாரோ அல்லது வேறு எந்த சிறையோ நீங்கள் அனலாக இருக்கும், வெப்பமாக இருக்கும். ஆனால் காஷ்மீரில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அது ஒரு பெரிய உடல் ஏற்றுக்கொள்ளாது. அதனால் கொடைக்கானலில் சிறை வைத்தார். யார்? நேரு. இது வரலாறு. இப்போ அதே போல தான் பல தலைவர்கள் வீட்டு சிறையால். நீங்கள் பர்மாவில் இருக்கக்கூடிய ஆங் சாங் சுகி,
அந்த அம்மா பர்மாவில் இன்னைக்கு இப்போ பெரிய அதிபர். அந்த அம்மா உடைய தந்தையார் அங்கே பெரிய தலைவர். தந்தையாரிடம் வந்து ஆட்சி அதிகாரம் எடுத்த பிறகு அந்த அம்மா லண்டனுக்கு தப்பிச்சு போயிடுது. லண்டனில் பலகாலம் இருந்து விட்டு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக பர்மாவில் வந்து இறங்கிய பொழுது இராணுவம் வீட்டு சிறையிலே வைத்திருந்தது 14 வருடம். அதே போல தான் கருணாநிதி உயிரோடு இருக்கிற காலத்திலேயே தலைவர் பதவியை தனக்கு கேட்டு ஸ்டாலின் தொடர்ந்து தொந்தரவு செய்கிறார். ஆனால் கருணாநிதி தர மறுக்கிறார். அதன் பிறகுதான் செயல் தலைவர் என்ற ஒரு பதவி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டது. செயல்படாத தலைவர் கருணாநிதி, அவரால் இயங்க முடியாது. ஆனால் தலைவரை பற்றி விட்டு தர மாட்டேங்கிறார். வீல் சேர்லையும் நடக்க முடியாது, பேசுவது புரிந்து கொள்ள முடியாது, கண் பார்வை போயிடுச்சு. இது உங்களுக்கு எனக்கும் 94 வயசானா எல்லாருக்கும் வரும் இருந்தா. நல்ல நகைச்சுவை இருந்தால் தான் வரும். அப்போ உயிரோடு இருந்தால் வரும். அப்போ இது இயற்கை. அப்போ கருணாநிதியை நீங்கள் தலைவர் பதவி என்கிட்ட கொடுத்துருங்க. இல்லை அதுக்கு அழுத்தம் போட்டாரா? 100% அழுத்தம். நீங்கள் காஞ்சிபுரத்தில் அப்போ ஆட்சிக்கு வராது இருக்கிற காலம். அப்போ ஒரு கூட்டம் நடக்குது, ஊழியர் கூட்டம். அதில் ஸ்டாலின் கலந்துக்கிறாரு. அப்போ அங்கே பேசுகிற ஒரு தொண்டர் சொல்கிறாரு, கருணாநிதி இன்னும் உயிரோடு இருக்கிறார், தலைவர் எப்பொழுது கட்சி அதிகாரம் இவரிடம் வந்து சேரும், நாட்கள் இழுத்துக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஸ்டாலின் வச்சு அவர் பேசுகிறார். சீக்கிரம் அந்த பதவி வர வேண்டும். வர வேண்டும் என்ன அர்த்தம்? சீக்கிரம் கருணாநிதி இறுதி அஞ்சலி நடத்த வேண்டும், அது அப்படிதான் அர்த்தம். இதை உடனே கருணாநிதிக்கு தகவல் கிடைக்குது. கருணாநிதி மகனை கூப்பிட்டு கேட்குறேன், ஏண்டா ஒரு கட்சி தொண்டை நான் எப்போ சாவன்னு பேசுகிறான், நீ அதை கேட்டுட்ருக்கியே, உன்னுடைய விருப்பமும் அதான். இப்படியே அப்பா மகன்கிட்ட கேட்குறாரு. அப்போ இப்படி ஒரு கருத்து மோதல் நடந்து அது அந்த கருத்து மோதலின் இறுதியில் தான் நீ தலைவர் பதவி எடுத்துக்க, செயல் தலைவர் பதவியை எடுத்துக்க, நீ செயல்படு, நான் செயல்பட முடியல, ஆனால் தலைவர் பதவியை விட்டு தர மாட்டேன். இந்த செய்தி நடந்ததெல்லாம் உண்மைதான். அப்போ எடப்பாடி சொல்லுகிற பொழுது அதைத்தான் அவர் பதிவு பண்றார். ஏன்னா அவர் யாரும் சந்திக்க கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. அது காரணம் மருத்துவம்லாம் இல்லை, அவர் பதவி சண்டை தான். பதவி நீங்க அறிவாலயம் கைப்பற்றப்பட்டது, முரசொலி அலுவலகம் கைப்பற்றப்பட்டது, கலைஞர் தொலைக்காட்சி கைப்பற்றப்பட்டது. அப்போ அந்த காலத்தில் ராஜாஜி அம்மாலே பார்க்க முடியல, தன்னுடைய மனைவியே பார்க்க முடியல. சூர்யா என்ற ஒரு உதவியாளர், அந்த உதவியாளர் மட்டும்தான் அவருக்கு அறிமுகம். அந்த சூர்யா உதவியாளர் மட்டும்தான் அவருக்கு 94 வயதில் அவருக்கான பணிவிடைகள் செய்தவர். பல்லாவரம் சூர்யா, சூர்யாவா சத்யாவா நித்யா சாரி நித்யா தான் எல்லா உதவிகளையும் செய்தவர். அவர் நித்யாவை தான் பார்ப்பார். நித்யா தான் பல்லாவரத்துக்கு கருணாநிதி என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான பதவியே வாங்கி கொடுத்தார். அப்போ எவ்வளோ பெரிய அதிகாரம் ஐயா. கருணாநிதி யாருமே சந்திக்க முடியல. இந்த செய்தியை ஸ்டாலினே ஒரு முறை பதிவு பண்ணுறார். என்னுடைய தந்தையை கடைசி காலத்தில் பார்த்து கொண்டவர் நித்யா. நித்யா வீட்டு கல்யாணம், அதாவது சொந்த அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குது. நித்யாவுடைய அண்ணனுக்கு தம்பி வர முடியல. ஏன்? அவர் விட்டுட்டு வர முடியாது. யார? கலைஞரை கருணாநிதியை விட்டுட்டு வர முடியாது. அப்போ அந்த திருமணத்தில் கலந்துக்கிறாரு ஸ்டாலின். அவர் சொல்றாரு, நாங்களெல்லாம் செய்யாத சேவையை நித்யா என்னுடைய தந்தைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நித்யாவுடைய சகோதரனுடைய திருமணத்தை நான் தலைமை தாங்கி நடத்தி வைக்கிறேன். ஆனா நித்யா வர முடியல, நித்யா தம்பி வர முடியல. இப்படி ஸ்டாலினே பதிவு செய்திருக்கிறார். கனிமொழி அந்த நேரத்தில் பார்க்க முடியாது யார? கருணாநிதியை. மனைவி, 3வது மனைவி தான் ராஜாத்தி அம்மாள் என்ற தர்மாம்பாள். அந்த அம்மாளும் பார்க்க முடியல. இப்படியெல்லாம் எடப்பாடி யார் சொல்லுகிற செய்தி உண்மைதான், எல்லா பக்கம் அப்போ தெரியும். அது 2018 அவர் மரணம் அடைகிற வரை அந்த நிலை தொடர்ந்தது.
தயாநிதி மாறன் ஒரு முறை பார்க்க விரும்புகிறார், ஆனால் பார்க்க முடியல, பார்க்க அனுமதி கொடுக்கல. இப்போ ஏன்னா அண்ணன் தம்பி சண்டை 2 பேருக்கும், மாறன் பிரதர்ஸ், கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் சண்டை. அப்போ இந்த சமாதானத்தை அவருக்கு முன்பு நேரடியாக இந்த கவனத்துக்கு கொண்டு போகலான்னு விரும்புகிறார். அண்ணன் தம்பி சண்டையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டது. கருணாநிதி சொன்னால் கலாநிதி மாறன் கேட்பார், தன்னுடைய பங்கை கொடுப்பார். இப்படியெல்லாம் தயாநிதி மாறன் முயற்சி பண்ணுறாரு. இல்லை, இந்த நேரத்தில் அவர் போய் தொந்தரவு பண்ணாது. யார் கருணாநிதியை பார்க்கணும் விரும்பினாலும் ஸ்டாலின் வழியாகத்தான் பார்க்க முடியும். கோபாலபுரத்தில் அவர் சிறை வைக்கப்பட்டார். தன்னிச்சா அவரை வெளியில் ராஜாத்தியமாக சில காலம் பார்க்கலான்னு பார்த்து தன்னை அவருக்கு பணிவிடை செய்யலான்னு நம்ம விரும்புகிறாங்க. அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஏன்னா எல்லாமே அதிகார மாற்றம் நடந்துவிடும், சொத்துக்கள் மாற்றம் நடந்துவிடும். முடியாத ஆள்கிட்ட ரேகை பற்றிட்டான், கையெழுத்து வாங்கிட்டான். நீங்கள் உடையார், ராமச்சந்திரா உடையார் இறந்து 2 நாட்களாக அறிவிக்கப்படவில்லை. ஏன்? ராமச்சந்திர உடையார் பெரிய சாராய சாம்ராஜ்யம், பல பேருக்கு பல கோடி ரூபா பணம் கொடுத்து வச்சுருந்தார். இறந்த பிறகு பணத்தெல்லாம் கேட்ட திருப்பி கொடுத்தாச்சுன்னு சொல்லிடுவோம். அதனால் உடையாருடைய மகன் வெங்கட்டு அப்பா பணம் கேட்க சொல்கிறாங்க, கொஞ்சம் அவசரமாக தேவை. அப்போ இல்லை, இப்போ என்னால் கொடுக்க முடியாதுங்க, பின்னாடி தாரேன், 1 மாதம் கழித்து தாரேன், 6 மாதம் கழித்து தாரேன். இந்த உறுதிமொழியை கேட்டுக்கொண்டால் பணம் எப்போ வேணால் வாங்கலாம். அப்பா செத்து போயிட்டாருன்னா கொடுத்தாச்சுங்க, போன வாரம் தாங்க கொடுத்து அனுப்பிச்சேன், முடிஞ்சு போச்சா. இதுதான் அந்த பெரும் தொழிலதிபர்கள்ட்ட உள்ள அரசியலை விட பெரிய தந்திரம். ஏங்க நீங்கள் தானே தரேன்னு சொன்னீங்க என்கிட்ட, அப்பாட்ட கொடுக்கலன்னு சொன்னீங்கல்ல. இப்படி அந்த உறுதியை உறுதிப்படுத்துவதற்காக பெரும் தொழிலதிபர்கள்லாம் இறந்து 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அறிவிப்பாங்க. ஜெயலலிதாவுடைய கதையும் அப்படித்தான். அதில் அதையும் அவர் குறிப்பிடுறாரு ஸ்டாலின் அவர்கள். 2018 கலைஞர் அவர்கள் இறந்தபோது நான் உங்கள் வீட்டுக்கே வந்து கெஞ்சினேன், இந்த மாதிரி எனக்கு வந்து இடம் கொடுங்க, அண்ணா அவர்களின் பக்கத்திலேயே வந்து அவருக்கு அவர் புதைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு. நீங்கள் கொடுக்கலையே, நீங்கள் வந்து பேசலாமா, உங்கள் தலைவருக்கு என்ன நடந்ததுன்றதை பற்றி பேச முடியுமான்னு வந்து சொல்கிறாரு. இல்லை, உண்மைதான். அதாவது கருணாநிதி இறந்துட்டார், அண்ணா அப்போ வந்து ஆட்சி அதிமுக ஆட்சி, எடப்பாடி முதலமைச்சர். பாஜக அதை அங்கே விரும்பலை. பாஜக அண்ணா சமைதியில் வைத்துக்கொள்ள விரும்பலை. அப்போது எடப்பாடி எங்கே இடம் கொடுக்குறாருன்னா கிண்டியில். கிண்டியில் காமராஜ் சமாதி, ராஜாஜி சமாதி இருக்கிற இடத்துல கொடுக்குறாரு. காந்தி மண்டபம் ஏரியாவில் கொடுக்குறாரு. ஆனால் அண்ணா சமாதி பின்புறம் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. உடனே நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அப்போ குழுவாடி ரமேஷ்னு ஒரு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கார். அவருக்கு அவசர வழக்காக இரவு 12 மணிக்கு இந்த வழக்கு எடுக்கிறாங்க. வழக்கு எடுத்து ராமசாமி இனிமேல் யாரையும் அங்கே அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு வழக்கு போட்டிருக்காரு. பாமக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இப்படி பல வழக்கு நிலுவையில் இருக்குது. அத்தனை பேருடைய கையெழுத்தையும் போட்டு வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டது. ராமசாமி நானும் போய் நிற்கிறேன், ராமசாமி என்ன என் கையெழுத்தே போட, நான் உள்ளேயே போலியே, நான் கையெழுத்தே போடலைன்னு சாமி வெளியே போலீஸ் உள்ளே விட மாட்டேங்குது. எங்கே சீஃப் ஜட்ஜி வீட்டுக்குள்ளே என் கையெழுத்தை எவ்வளோ போலியாக போட்டாங்க கத்துறாரு அந்த வயதான மனிதர். அப்போ அந்த கூட்டத்தில் நானும் நிற்கிறேன். எனக்கு நண்பர் ராமசாமி, இல்லை எல்லாம் நீ இதெல்லாம் போட்டாச்சு போ, ஏன்னா நான் போடாமே என் கையெழுத்தை போட்டிங்களா? அப்போ ஒரு போடலை இந்த கூத்தெல்லாம் ஏன் கேட்குறீங்க? இதெல்லாம் நான் சாட்சி கண்ணா. உச்சநீதிமன்ற நீதிபதி காலையில் அடக்கம் பண்ணணும், காலைல 6 மணிக்கு அடக்கம் பண்ணணும். இதுக்காக குழுவாடி ரமேஷ் உயர்நீதிமன்ற நீதிபதி அவருக்கு மிகப்பெரிய பெட்டிகள் அனுப்பப்பட்டதுன்னு செய்திகள். பெட்டிகள் அனுப்பப்பட்டது. அவர் அதன் பிறகு அந்த உத்தரவு போட்ட பிறகு அவர் மத்திய அரசாங்கத்தால் சீனாவுக்கு பக்கத்தில் அவரை மாற்றி விட்டாங்க. எங்கே? சீனா பக்கத்தில், அந்த பக்கம் சீனா, இந்த பக்கம் இந்தியா. ஏன்? பாஜக அவருடைய விருப்பத்தை மீறி, மாநில அரசு விருப்பத்தை மீறி பெட்டிகளை பெற்றுக்கொண்டு அவர் உத்தரவிட்டார் என்பதான் செய்தி. இப்படி பல செய்திகள், மர்மமான செய்திகள் பல இடங்கள் இருக்கு. ஜெயலலிதாவுடைய மரணமும் அதே போல தான், அது எல்லாருக்கும் தெரிந்தது, அது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆமாம் ஆமாம். இப்படி என்ன காரணம்னா இவர்களுடைய ஆஸ்தி அதிகாரமெல்லாம்
பல லட்சம் கோடிக்கு போகும். ம். பல லட்சம் கோடிக்கு போகும். நீங்க பல லட்சம் கோடின்னு சொன்னோன்னே ஆ ராசா அவர்களுடைய சமீபத்திய அந்த ஆடியோ லீக் ஆனது. அது ஒரு பழைய ஆடியோ. அதை மாரிதாஸ் அவர்கள் இப்போ சமீபத்தில் வந்து ரிலீஸ் செய்திருந்தார். அப்போ வந்து அதே இதில் தான் வந்து எடப்பாடியும் பேசுகிறார். ராசா வந்து இப்படி ஒரு ஆடியோ பேசியிருக்காருன்ற அதை பற்றி முதலமைச்சர் வந்து பேசலை. ஆனால் இதுக்கு மட்டும் வந்து பதில் சொல்கிறாரேன்னு சொல்லி அதுவும் ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் ராசாவுடைய வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அவருக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி இன்னொரு பக்கம் அது ஒரு அறிக்கையும் வந்து ஒரு கொடுத்துருக்காரு. இந்த ஆடியோ லீக் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே பிடிஆருக்கு இப்படி ஒரு ஆடியோ லீக் ஆகி அவர் முதன்மை இடத்துல இருந்து கடைசி இடத்துக்கு நகர்ந்தார். இப்போ ராசாவின் நிலை என்னவா இருக்கும்? ராசா இந்த இடத்துல அவரை நான் யாரும் நகர்த்த முடியாது. முடியாது. ஏன்னா கருணாநிதி இறந்த பிறகு சபரீசனால் அவரை பின்னாடி நகர்த்தப்பட்டார். நகர்த்தப்பட்டதற்கு அபராத தொகையாக 1500 கோடி ரூபாய் சபரீசனுக்கு கொடுக்கப்பட்டு முன்னிலைக்கு வந்தார். இப்போ மீண்டும் 1500 கூட கொடுக்கணுன்னா அவரால் ஈஸியாக கொடுக்க முடியும். ஏன்னா லண்டனுக்கு போவார், காலையில் ஹீத்ரோ விமான நிலையத்தில் இறங்குவார், சாயங்காலம் குயின் இப்போ இறந்துட்டாங்க, குயின் குடும்பத்தோடு டின்னரில் இருப்பார். யார்? ராசா. இது சாமானியனால் முடியுமா? 1 லட்சம் கோடி வைத்திருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகள் மட்டும்தான் முடியும். காலையில் விமான நிலையத்தில் இறங்கி இரவு அரச குடும்பத்தோடு விருந்துண்ணுகிற அது செல்வாக்கு படைத்தவர் ராசா. கார்ப்பரேட் முதலாளிகளாக இருக்கக்கூடிய அம்பானி, அதானி, டாட்டாக்கள், பிர்லாக்கள், மகேந்திராக்கள், இவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கோ எங்கே மன்னர் அரண்மனையில் அதே செல்வாக்கு யாருக்கு இருக்குது? ராசாவுக்கு இருக்குது. அப்போது ராசாவை பின்ன நகர்த்த முடியுமா? அவரே சொல்கிறார, ஆட்சியை அதிகார கைப்பிடியில, சாதியை கைப்பிடியில, என்னுடைய அறிவு, ஏமாற்றுகிற அறிவு, 2G அறிவு, பெரியாரை வைத்து மோசடி செய்கிற அறிவு எல்லாம் என்கிட்ட இருக்கு, என்னையடா அசைக்க முடியுமா? என்கிட்ட ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன இருக்கு? ட்விஸ்ட் இருக்கு. அதை போட்டால் ட்விஸ்ட் ஆயிரும். இப்படி பல விஷயங்களை ரகசியங்களை வைத்திருக்கிறவர் தான் ராஜா. இன்று காலையில் ராஜாவுடைய எவ்வளோ செல்வாக்குன்னு பாருங்க. இன்றைக்கு ராஜாவுடைய முன்னாள் உதவியாளர் கெவின் வீட்டில் 7 மணிக்கு போலீஸ் போய் கதவு தட்டுது. ஏன்? இந்த வீடியோ மாரிதாஸுக்கு எப்படி கிடைச்சது? இது வந்து நீங்கள் தேர்தல் ஆணையம் அதிகாரத்தில் தான் இப்போ போலீஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் திமுக ராஜா இந்த நேரத்தில் 2 போலீஸ் அனுப்பி மிரட்டுறாரு. அப்போ எவ்வளோ செல்வாக்கு இருக்கு? குயினுக்கிட்டையும் செல்வாக்கு, மெயினுக்கிட்டையும் செல்வாக்கு. ராஜாவை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து அந்த அதிகாரத்தை தான் இயக்குவதுதான் எதிர்கால திட்டம். எதிர்கால திட்டம். இப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு திட்டம் தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் அவர் முன்னாடி இல்லை, எத்தனை திட்டம் தெரிஞ்சாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டாலின்கிட்ட ஒரு திட்டம் இல்லை. ஸ்டாலின்கிட்ட இன்னைக்கு பிரேமலதா சொல்லுது, எனக்கு 2 சாமிகள் கடவுள் தாயா வரம் கொடுத்து 10 சீட் கொடுத்தாங்க. என் பையனுக்கு வேலுவுடைய பேத்தி தான் திருமணம் பேசி வச்சுருக்கான். இதுக்கெல்லாம் 2 கடவுள். யார் 2 கடவுள்? ஏவா வேலு, துர்க்கம்மா, துர்க்கையம்மை, 2 பேர் தான் கடவுள். ஏன்னா இந்த 3வது நபர் எந்த அதிகாரமும் இல்லாமல் ஏவா வேலு, துர்கா முடிவு பண்ணாங்கன்னா கொடுத்துரு 10 சீட். நடந்ததா இல்லையா? அப்போது ஸ்டாலினுக்கு எந்த அதிகாரமும் எந்த அதிகார மையமோ இல்லை. துர்காமா தான். துர்காமாட்ட பெட்டியை கொண்டு போய் சேர்ப்பவர் யார்? ஏவா வேலு. அம்மா அவர் 10 சீட் கொடுத்துருங்கம்மா, அது நமக்கு உபயோகப்படுமா? யார் சொல்கிறா? வேலு துர்காமாட்ட சொல்கிறாரு. துர்காமா சரி கொடுத்துருங்க, கையில் போடுங்க, சரி போட்டுடுறேன். இதுதான் ஸ்டாலின். இந்த அரசியலில் கனிமொழியை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின்கிட்ட எந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் எல்லாம் இருக்கும். தேர்தல் முடிஞ்சால் ஆட்சி பனால். ஆட்சி நேற்றே அதிமுக ஆட்சி வந்திருக்கிறதாக நிலைமை மாறிடுச்சு. எப்படி? திமுக உடைய டிஜிபி வெங்கட்ராமன் மாற்றப்பட்டார். ஓகே. இந்த ரத்தோர் அதிமுக விசுவாசி. முடிஞ்சுதா? சென்னை கமிஷனர் அருண் மாற்றப்பட்டார், சங்கர் கமிஷனர். உளவுத்துறை நபர் மாற்றப்பட்டார்,
டேவிட்சன் ஆசீர்வாதம் மாற்றப்பட்டார். அதிமுக ஆள் வர்றாங்க, பாஜக ஆள் வர்றாங்க. அப்போ நேற்று அரசு நேரப்படி 10 மணியிலிருந்து திமுகவினுடைய அதிகாரம் வெளியேறி விட்டது. அதிமுகவினுடைய பட்டியல் அமித்ஷாட்ட கொடுத்தாருல எடப்பாடி, அந்த பட்டியல் தான் அதிகாரிகள் போடும். அப்போ நீங்கள் மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அதிகாரிகள் திமுக அதிகாரிகள் இவர்கள் இருந்தால் முறைகேடுகளை செய்வார்கள். அதனால் இந்த அதிகாரி மாற்றினா தான் திமுக எதை பிடுங்க முடியும், அதிகாரத்தை பவரை பிடுங்க முடியும். உடனடியாக மாற்றுங்கள். அமித்ஷாவுடைய ஆட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. நேற்றோடு காவல்துறையில் திமுகவுடைய அதிகாரங்கள் பூரா பறித்தெடுக்கப்பட்டது. இந்த டிஜிபி டிரான்ஸ்ஃபரை எப்படி போட்டிருக்காங்கன்னா, ரெகுலர் டிஜிபி, தேர்தல் முடிந்தாலும் அவர் தான் இருப்பார். ரத்தோர். அப்போ திமுகவுடைய அதிகார மையம் சிதைக்கப்பட்டது. இதுதான் நம்ம நேற்றிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ ராஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜா தான் திமுகவுக்கு எதிர்கால ராஜா. கண்டிப்பாக கனிமொழியிடம் அதிகாரம் போகும். கனிமொழி திமுகவை பிளப்பார். நீங்கள் எடப்பாடி சிஎம் ஆவார்னு ஒரு 5 வருஷம் போய் கேட்டா தெரியுமா உங்களுக்கு? இல்லை. அதிகாரம் இப்போ ராஜாவே சொல்றாரு, காற்று திசை மாற வரைக்கும் அமைதியா இருக்கிறார். கவனிச்சிங்களா? வடக்கு நோக்கி அடிக்கிற காற்று தெற்கு நோக்கி, காற்று திசை மாறும், அதுவரை அமைதியாரு. இப்போ அதே நிலைமை தான் ராஜாவுக்கு. காற்று எப்போ வேண்டுமானாலும் திசை மாறுகிற பொழுது கனிமொழி சிலிர்த்தெழுவார், ராஜா எழ வைப்பார். இதுதான். ஏன்னா கடந்த தேர்தலில் அவர் 2021 தேர்தலில் ஒரு எடப்பாடி அவர்களுடைய தாயாரை பற்றி ஏதோ ஒன்று தவறாக நிறைய மாசம் அப்படி பேசியிருந்தார். இப்போ ஸ்டாலின் அவர்களை பற்றி இப்படி பேசியிருக்காரு. அது ஒரு ஒப்பீடா இப்போ போயிட்டு இருக்கு. நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, இன்னைக்கு உங்க தலைவரை பற்றி இப்படி பேச வேண்டிய நிலை வந்து விட்டது அப்படின்றது. ஆனால் இதனால ராஜா அவர்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இல்லை, ராஜாவை பொறுத்த வரைக்கும் ராஜாவை தவிர்த்து விட்டு அரசியல் பண்ண முடியாத நிலைமைக்கு ராஜா வந்துட்டார். ஏன்னா பிஆர் ஓட்டு, தலித் ஓட்டு தன்னுடைய அடையாளம் நினைக்கிறார். டெல்லி தொடர்புகள், சர்வதேச தொடர்புகள், ராஜா வழியாக திமுக பல ரகசியங்கள் ராஜாவுக்கு தெரியும். ராஜா திமுக இழந்தால் பல இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். பல ரகசியங்களை ராஜா காப்பாற்றிருக்கார். கலைஞர் டிவிக்கு கொடுத்த 600 கோடி ரூபாய் ராஜா கள்ளப்பணத்தால் உருவாக்கப்பட்டது. இதுக்காக சிபிஐ ஸ்டாலினுடைய அம்மாவான தயாள் அம்மாவை விசாரிக்கப்பட்டு அதற்கான ஆதாரம் அவர்கிட்ட இப்படி திமுகவினுடைய பல முடிச்சுக்கள் அவர்கிட்ட ராஜா திமுகவில் இல்லை என்றால் பல முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டால் ஸ்டாலின் நிலகுழிஞ்சு போயிடுவார். துர்கா அம்மாவை சமாளிக்க முடியாது. பல அரசியல் அதிர்வுகள் ஏற்படும். இதுதான் ராஜாவுடைய பலம், திமுகவுடைய பலவீனம். இதை வைத்து தான் ராஜா பரமபத ஆட்டம் ஆடுறார். ராஜா இதை சொன்னாலும் கனிமொழி கேட்பார். கடந்த காலத்தில் கனிமொழி கோட்டாவில் தான் ராஜா எம்பி ஆனார். எம்பி ஆவது மட்டுமல்ல, அதாவது தயாநிதி மாறன் தான் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர். ஆமாம். அந்த பதவியை எடுத்து ராஜாவிடம் கொடுத்தது கருணாநிதியும் ராஜாத்தி அம்மாளும். யாருக்காக? கனிமொழிக்காக. எவ்வளவு வருகிறதோ அவ்வளவு யாருக்கு கொடுக்கப்படும்? அவங்களுக்கு, ராஜாத்தி அம்மா. அதாவது ராஜா தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராயிட்டார். ஆன பிறகு டெல்லியில் இருக்கிற 5 நட்சத்திர ஹோட்டல் மௌரியா ஷர்டன், இதில் தொலைத்தொடர்புத்துறை, தனியார் தொலைத்தொடர்புத்துறை, டாட்டாக்கள், பிர்லாக்கள், அம்பானிகள் எல்லாம், அதானிகள்லாம் ஒரு பெரிய டின்னர் கொடுக்குறாங்க. யாருக்கு? அமைச்சருக்கு. அப்போது அந்த இரவு நடந்த விருந்துக்கு வந்த தொலைத்தொடர்புத்துறை உரிமையாளர்கள் அத்தனை பேரும் ஒரு கவரை கொடுக்குறோம் ராஜாவுக்கு. அந்த கவர், டாட்டா கவர் கொடுத்தா என்ன, 3 மொய் எழுதுகிற மாதிரி 500 ரூபாய் எழுதுவார். கோடிகள். அப்படி 34 கவர் சேர்ந்து தான் அந்த கவர் அப்படியே எடுத்துகிட்டு போய்
ராஜாஜி அம்மாட்ட கொடுத்து காலில் விழுந்தார். அம்மா நீங்கள் போட்ட பிச்சை இந்த தொலைத்தொடர்பு துறை அமைச்சர் பதவி யார்கிட்ட எடுத்திருக்காங்க? முரசொலி மாறனுடைய மகன்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க, உடைத்து எடுத்திருக்கிறார்கள். அப்போது ராஜா எவ்வளவு நம்பிக்கையான நபர், கருணாநிதிக்கு எவ்வளவு முக்கியமான நபர், பேரனை விட தன்னுடைய சகோதரி மகன்தான் முரசொலி மாறன். முரசொலி மாறனுடைய மகன்தான் மாறன் பிரதர்ஸ். இந்த பிரதர்ஸ் பதவியை எடுத்து ராஜாட்ட கொடுக்குறாருன்னா அப்போ ராஜா எவ்வளோ வலிமையானவர். அந்த விருந்துக்கு வந்த அந்த டின்னருக்கு வந்த தொடர்புத்துறை உரிமையாளர்கள் கொடுத்த பணம் பல கோடிக்கணக்கான ரூபாய். அந்த டிடி டிமாண்ட் டிராஃப்ட் செக்கு அப்படியே யார்கிட்ட கொடுத்தாராம்? ராஜாஜி அம்மாட்ட. அப்போ ராஜாஜி அம்மா கருணாநிதியை சட்டையை பிடிச்சி உலுக்கி ராஜாவுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய வைத்திருந்தார். இதுதான் வரலாறு. இந்த வரலாறின் அடிப்படையில் தான் நீங்கள் இந்த போலி பெரியார் தொண்டை ராஜா இவ்வளவு ஆணமும் அதிகாரமும் தலைக்கணமும் வருவதற்கு இதுதான் காரணம். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு